எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி மண்டபம் பகுதியை சேர்ந்த 3 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்ற சம்பவம் மீனவ குடும்பத்தினரை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிப்பதற்கான அனுமதிச் சீட்டு பெற்று நேற்று சுமார் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மண்டபத்தைச் சேர்ந்த 3 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மேலும் ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அமோஸ்தீன், ஜோன்தாஸ், பரலோக செபாஸ்தியன் ஆண்ட்ரோஸ் ஆகியோரை காங்கேசன் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். இலங்கை கடற்படையினர் அட்டூழியம் தொடரும் நிலையில் சிறைப்பிடித்து சென்ற மீனவர்களை உடனே மீட்க வலியுறுத்தி அவர்களது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நேத்து பண்ண மாட்டு ராத்திரி எப்படி 4 மணிக்கு செய்தி வந்துருச்சு. நம்பி ரொம்ப கஷ்டமானது இருங்க இது எங்களுக்கு அந்த போட்டு மகன் இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். இந்த விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண ஒன்றிய மாநில அரசுக்கு மீனவர் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.